உங்க சமூகத்தில் வந்திருக்கிறோம். 2-3 பேர் என் நாமத்தில் கூடினா அவங்க நடுவில் நான் இருப்பேன்னு தானேப்பா சொன்னீங்க. உம்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி பிதாவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். காலைதோறும் எங்களுக்கு புது கிருபைகளை தருகிறீர். இந்த 10 நாட்களும் உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்ய, நாங்கள் எதற்காகலாம் இந்த நாட்களை வித்தியாசமாக எடுத்தோமோ அதன் பூரணங்களை எங்கள் சபை மக்கள் எல்லாரும் காணணும். ஒருவர் கூட இதில் தப்பிச்சிடக்கூடாதுப்பா. எல்லாரும் இந்த வலைக்குள்ள கொண்டு வருகிறோம். துன்பங்கள் மாறணும், சாம்பல் சிங்காரமாய் மாறணும், துக்கம் சந்தோஷமா மாறணும், தோல்வி ஜெயமா மாறணும், வாழ்க்கை இன்னும் ஒரு சீரமைப்பை காணணும். ஒரு பெரிய ரெனோவேஷன் இந்த நாட்கள் உண்டாகட்டும். மறுரூபத்தை காண செய்யுங்க. வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களால் எங்களை நடத்துங்க. இந்த உலகத்தில் துயரம் உண்டுன்னு நீங்களே எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீ திடன்கொள், உலகத்தை நான் ஜெயித்தேன். தீமைகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாங்க வாழ்றது கஷ்டம்ப்பா. ஆனா இந்த மட்டும் வாழ்ந்திருப்பதே உங்க கிருபைதானே, உங்க நிறைவு தானே. நன்றி 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 என்று சொல்லுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், பரம தகப்பன். நன்றி பிதாவே, உமக்கே நன்றி. We glorify your name, we glorify your name. காலையில வாய்களை திறந்து எல்லாரும் கர்த்தரை துதிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. Thank you Jesus. நன்றி 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 ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. Hallelujah Lord. We glorify your name. துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறவர்களுக்கு காருண்யம், துதியின் ஆடைய கர்த்தர் தருவார். முதல்ல ஆனந்த தைலம், அதுக்கப்புறம் துதியின் ஆடை. துயரங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். கிரேட் ஃபேவர், கிரேட் ஃபேவர், கிரேட் ஃபேவர், கிரேட் ஃபேவர், கிரேட் ஃபேவர். இதுவரை கண்டிராத காருண்யம், இதுவரை கண்டிராத காருண்யம், இதுவரை கண்டிராத காருண்யம். எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் கட்டவிழ்க்கணும்பா. தேடி ரெஸ்டோர் பண்ணுங்க. இழந்ததெல்லாம் நாங்க திருப்பணும், இழந்ததெல்லாம் நாங்க திருப்பணும், இழந்ததெல்லாம் நாங்க திருப்பணும். சூழ்நிலைகளை மாற்றுங்க. எங்க பங்கை எங்களுக்கு தாங்க, எங்க மேஜையின் பங்கை எங்களுக்கு தாங்க. எங்க நெருக்கடிகளுக்கு நடுவே, எங்க சத்துருக்களுக்கு முன்னாடி எந்த பந்தி ஆயத்தம் பண்ணீங்களோ நாங்க அமரணும், புசிக்கணும், பெற்றுக்கொள்ளணும், சுதந்திரிக்கணும். அப்பா நீங்க கிருபை செய்யுங்க. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. We glorify your name, we glorify your name, we glorify your name. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாரும் நன்றி உள்ளவர்களாய், கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். Thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் தொடங்கி இந்த 10 நாளும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். எதெல்லாம் திரும்பலையோ கர்த்தாவே நீர் திருப்புவீராக. Turn around, turn around, turn around, turn around. திருப்புங்க, திருப்புங்க, திருப்புங்க. உரியவர்கள் வந்து நிற்கிறார்கள். திருப்பங்களை ஏற்படுத்துங்கப்பா. உரியவனுக்கு நீர் கொடுக்கிறவர். அற்புதமாய் நடத்துங்க, ஆச்சரியமாய் நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். Thank you Jesus. Thank you Jesus. Glorify your name.
Hallelujah, Lord. என் வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, ஆழியில் நீரே, ஆபத்தில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, பாதையில் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் இயேசுவே, இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூமியிலும் நீரே, ஆழியில் நீரே, ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, ஆபத்தில் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில், துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் மாறிடானே சார். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் மாறிடானே சார். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். என் தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனா சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனா சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனா சர்வமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். என் துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான்
ஜெபம் கேட்டீரையா. இ மைனர். ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, என்னை தாங்கியே நடத்தினீர். ஆமென். ஹalleluya. இன்னிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தவிர எல்லா நாளும் காலையில் நம்ம கர்த்தரை நோக்கி, நாளைக்கு நமக்கு தேங்க்ஸ் கிவிங் டே, நன்றி சொல்ல வரப்போம். நன்றி உள்ளவங்கெல்லாம் வருவார்கள். ஆமென். Thank you Jesus. பக்க சொல்லுங்க, எவ்வளோ கஷ்டம், ஆனால் என் ஆண்டவர் என்ன தள்ளாட விடாம என்னை தாங்கினார். இந்த மானிட்டர் கொஞ்சம் கூட. Thank you Jesus. Hallelujah Lord. எல்லாரும் கருத்தா அந்த பாடலின் அடிகளை பாடுவோம். உங்களுக்கு வேலை இருக்கு, பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்கு, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருக்கு, ஏதோ ஒரு புயல் ஓரமாக போயிட்டுருக்கு, மழை இருக்கு, எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதான் 1 மணி நேரம் வச்சிருக்கோம். முடிந்த அளவிற்கு கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். வற்புறுத்துவது நியூ லைஃப் சர்ச்சினுடைய நோக்கம் அல்ல. பட் ஐ பிலீவ் காட் ஹேஸ் கிரேட். ஸோ டூ யுவர் பெஸ்ட். கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பட்டுப்பாடி புயலின்று புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பட்டுப்பாடி புயலின்று புது ராகம் பிறந்தது. கையை தட்டி சொல்லலாமா? நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரே, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் புகழ்கின்றேன் பட்டுப்பாடி புயலின்று புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும். கையை தட்டுமா? கரங்களை தட்டலாம்.
எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. ஓ எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. கரங்களை தட்டி சொல்லுமா, புகழ்கின்றேன் பாட்டுப்பாடி புயல் என்று புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டுப்பாடி புயல் என்று புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, நன்றி அப்பா நல்லவரே, வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. கரங்களை மேல உயர்த்தி எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரே, கண்டீரையா. ஓ எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. கையை தட்டி பாடுமா, புகழ்கின்றேன் பாட்டுப்பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம். புகழ்கின்றேன் பாட்டுப்பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம். நன்றி 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 அப்பா நல்லவரே, என்றும் வல்லவரே. நன்றி அப்பா என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும். கரங்களை உயர்த்தி கண்ணீரை, எவ்வளோ கடந்த பாதைகள், எவ்வளோ நிந்தனைகள், எவ்வளோ போராட்டங்கள், இல்லையோ என்று நினைத்த நேரம், சாம்பலாய் எரிந்த நேரம், முடிந்ததென்று நினைத்தோம். கர்த்தர் கைவிடல, ஜெபத்தை கேட்டார். என் நாமத்தை நீ அறிக்கை செய்கிறபடினால் உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கர்த்தர் என்ற 1ஆம் தேதி காலையை காண செய்த கிருபைக்காக நன்றி உள்ளவர்களாயிருப்போம். கரங்கள் ரெண்டையும் மேல உயர்த்தி சொல்லுமா, கண்ணீரை கண்டீரையா, காரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரே, கண்ணீரை கண்டீரையா, பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா. விடுதலை தந்தீரையா. ஓ விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டுப்பாடி புயல் என்று புது ராகம். இயேசுவே புகழ்கின்றேன்
கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சுகம் தருபவரே, ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஏசையா. உம்மால் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர் இயேசுவே. சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, நீங்க அதிசயம் செய்பவரே, நீங்க அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் எத்தனை நன்மைகள் செய்தார். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவர், சுகம் தந்தவரே, தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கடந்து வந்த பாதைகளை எல்லாரும் கையை நல்ல மேல உயர்த்தி கடைசி பாடல் வார்த்தைக்கு போறோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே, உங்களை முடிக்கணும்னே துணிஞ்சு நின்றவன்லாம் இன்னைக்கு ஓரமா நிற்கிறான். ஆண்டவர் உன்னை கைவிடவே இல்லை. இன்னொரு முறை, ஆண்டவர் உன்னை கைவிடவே இல்லை. ஆண்டவர் உங்களை கைவிடவே இல்லை. இன்னும் உயர்த்துவார், இன்னும் மேன்மைப்படுத்துவார். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த
பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். அப்படியே ரெண்டு கரங்களை நல்ல மேல உயர்த்தி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. நன்றி. கடைசியா ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். என் அப்பான்னு சொல்லுங்க. அப்பா உனக்கு நன்றி. கரம் உயர்த்துவீங்களா? மேஜையில் ஆகாரத்தை வைத்தார், தலை மேல கூரையை கொடுத்தார், கை நிறைய சம்பளத்தை கொடுத்தார், எதிரிகளை ஓரமா நிக்க வச்சார், வியாதிகளை சுகமாக்கினார். இத்தனை மகத்துவம் உள்ள பதவி இப்புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மாதயவு என் கிருபை, அவர் கிருபை ஆச்சரியம் என்று சொல்றவங்க தலைமையில கை தட்டி ஆமென் என்று சொல்ல மாட்டீர்களா? ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, கடைசியா நேரம் நமக்கு இல்ல. ஒரு நாளும் குறைவில்லாமல் ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, குறைவிடமும் முரடையும் தந்து காத்து வந்தி, குறைவிடமும் குறையும் தந்து காத்து வந்தீர். அப்பா நன்றி, நன்றி ராஜா உமக்கு நன்றி. ஓ அப்பா ராஜா உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பக்க சொல்லுங்க, என் தேவைகள் எல்லாம் என் கர்த்தர் தான் சந்திக்கிறார். தேவைகள் சந்திக்கிற சில விதங்களை மட்டும் உங்களுக்கு சொல்ல போறேன். I'll be speaking to you and praying with you. உங்களுக்காகவும் ஜெபிப்பேன். So it's going to be a great time. இந்த வருஷம் வேற லெவல் போறோம். யாதியாம 45 5 7 11, Genesis 45 5 7 11. நான் நம்புகிறேன் இந்த வரக்கூடிய நாட்களில், இந்த மாதத்தில் கடவுள் பல விதங்களில் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அடுத்த வருஷத்தினுடைய 12 மாதங்களும் உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். பக்கத்தில் அவர் என்னை கைவிடவே மாட்டார். 5ஆம் வசனம். Now therefore ஜோசப் நம்ம இந்த வருஷம் விடவே மாட்டோம். Now do not therefore be grieved or angry with yourselves because you sold me here. என்ன நீங்க வித்து போட்டீங்கன்னு என் அருமை அண்ணன்மார்களே, நீங்கள் யாரும் கோச்சிக்க வேணாம், சஞ்சலப்பட வேணாம். You sold me here. ஆனா கடவுள் என்னை இங்க அனுப்புனதே உங்களை பராமரிப்பதற்காக, உங்கள் தேவைகளை சந்திப்பதற்காக. 7ஆம் வசனம். And God sent me before you to preserve you a posterity in the earth and to save your lives by a great deliverance. என்னை அனுப்புனதே உங்களை விடுதலையாக்கவும், உங்களை பாதுகாப்பதற்கும், உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கும். 11ஆம் வசனம். And there I will nourish thee. அங்கே உன் தேவைகளெல்லாம் நான் சந்திப்பேன். உங்க தேவை மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தார் எல்லார் தேவைகளையும் சந்திப்பேன். நீங்கள் யாரும் தரித்திரத்தில் இல்லாமல் பஞ்சகாலத்தில் போஷிக்கப்பட நான் ஆசீர்வதிப்பேன்.
நம்பர் 1 நீங்க புரிஞ்சுக்கலாம். வாழ்க்கை புரிஞ்சவங்க நியூ லைஃப் சர்ச்சில் வரவங்க வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், கடவுள் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற விதங்களில் முக்கியமான ஒன்று, மனிதர்கள் மூலமாய் நம் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இப்போ யோசேப்பினுடைய சகோதரருடைய தேவையை சந்திப்பதற்காகவே கர்த்தர் ஒரு யோசேப்பை பல பாடுகளினுடைய நடத்தினார். ஆமென். கரங்களை உயர்த்தும் போது துவக்கத்தில் சொல்றேங்க, மனிதர்கள் உங்கள் மடியில் தேவைகளை சந்திக்கும் அனுக்கிரகங்களை கர்த்தர் தருவார். ஆமென். யோசேப்பை சகோதரர்கள் காயப்படுத்தினார்கள், குழியில் தூக்கி போட்டார்கள், ஜேஷ்ட பாகத்தை அல்லது புத்திர ஸ்வீகாரத்தை எடுக்க நினைத்தார்கள். ஆனால் கசப்படையாமல் கோபமடையாமல் சொன்னார், நீங்கள் எனக்கு தீமைக்காய் செய்தீர்கள், கர்த்தரோ நன்மைக்காய் மாற்றினார், அதனால நான் உங்களை எல்லாரையும் போஷிப்பேன்றார். என்ன ஒரு மனிதன்! ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசுவின் நாமத்தில் டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், நல்ல மனிதர்களை கர்த்தர் உங்களுக்கு மடியில் நிரப்பும் மனிதர்களை கர்த்தர் உங்க வழியாய் கொண்டு வருவாராக. ஜோசப்பை கர்த்தர் உயர்த்தினார். எகிப்திலேயே செகண்ட் வெல்த்தியஸ்ட் மேன். ஆமென். ஒரு யூதனை எகிப்து தேசத்தில் அழகு பார்த்த எங்கள் தெய்வம் ஆச்சரியமாய் நடத்தினார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். ஆமென். தேசத்தின் செல்வத்தை கையாளும் திறனை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். இப்ப ஜோசப் சகோதரரை பார்த்து சொல்றார், கவலைப்படாதீங்க, உங்களை நான் காயப்படுத்த மாட்டேன், உங்களுடைய எல்லா தேவைகளையும் நான் சந்திக்கிறேன்னு சொன்னார். நான் அழுதேன், நான் வேதனைப்பட்டேன், நான் நரகம் வழியா போனேன், நீங்க என்ன பொய்யா சொன்னீங்க, என்னை தூக்கி சிறையில் போட்டீங்க, குழியில போட்டீங்க, ஆனா என்னை கடவுள் இங்க அனுப்பினதே உங்கள் தேவையை சந்திப்பதற்காக. மனிதர்கள் மூலம் தேவையை சந்திக்கிற எங்கள் தெய்வம். வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 38ஆம் வசனம். பக்க சொல்ல, எல்லா மனிதரையும் பகைச்சிடாதே அப்படின்னு சொல்லு. யாருக்கு தெரியும், இன்னைக்கு நீ பகைக்கிறவன் தான் நாளைக்கு உன்னை வாழ வைக்கிறவனா இருப்பான். சின்ன குழந்தை கூட பகைக்காதீங்க. மனிதர்கள் மூலம் கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறவர். அந்த விசுவாசம், அந்த ஞானம் உள்ளவங்க யாரா இருந்தா ஓகே. லூக்கா 6:38 இப்படி சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறேன். Give and it shall be given to you, good measure, pressed down, shaken together and running over will be put into your bosom. Amen. எனக்கு கேஜேவி கொடுப்பீங்களா? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் கொடுத்து பாருங்க. ஆமென். ஓகே, இதுல கிளியரா இருக்கு. And it shall be given unto you, good measure, pressed down, shaken together, running over, shall men give into your bosom. யார் கொடுப்பாங்களா? மென் கொடுப்பாங்களாம். என்ன பாருங்களேன், கொடுங்கள் அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லல. நீங்க கொடுத்தீங்கன்னா அமுக்கி குலுக்கி சரிந்து விழ செய்ய யாரை கொண்டு கொடுப்ப வைப்பாராம்? கையம் பக்கமா நீட்டுங்களேன். உங்க ஜோசப்பை கர்த்தர் சீக்கிரம் அனுப்புவார். உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம், உங்க ஊழியம், உங்கள் குடும்பம் உயர்த்தப்படுவதற்கு தேவையான மனிதன். எவ்வளவு அழகா இருக்கு. நீங்க கொடுப்பீங்களா கர்த்தருக்கு? ஆனா கர்த்தர் கொடுக்கும் போது யாரை கொண்டு கொடுக்க போறான்? மனுஷனை கொண்டு. அதை நம்புங்க. முதல்ல திருச்சபை அதை நம்ப வேண்டும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பஞ்சகாலத்தில் ஒரு ஊற்றண்டை கேரித்தில் எலியா என்ற மனிதன் அமர்ந்திருக்கிறார். கர்த்தர் ஒரு காகத்தை அனுப்பி எலியாவை போஷிக்கிறார். நல்ல பறவை மாதிரி தெரியல. ஆமென். ஒரு டர்ட்டி பேர்ட் என்று சொல்லுகிறார்கள். நான் அப்படி கூப்பிட விரும்பவில்லை. அவர் எனக்கு காலையிலோடும் என்னை எழுப்புகிறவர். ஆனா ஆண்டவர் அந்த கெட்ட பறவை என்று சொல்லக்கூடிய காகத்தினுடைய நேச்சரை கர்த்தர் மாத்தினார். புடுங்கி தின்னதான் தெரியும் என்று நினைக்கிற காகத்தை கொடுக்கிற காகமாய் கர்த்தர் மாத்தினார். 2 முறை ஒரு நாள். எத்தனை முறை? நீங்கள் சிலர்லாம் ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பிட்டால் போதும், நல்லா இருப்பீர்கள். ஆண்டவர் மனிதனை பயன்படுத்துகிறார். ஆண்டவர் ஒரு பறவையை பயன்படுத்தி எலியாவின் தேவையை சந்தித்தார். சில நேரம் உங்களை கர்த்தர் தேவையை சந்திக்கிற அனுப்புகிற மனிதர்கள் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி இல்லைன்னா கூட பரவாயில்ல, கடவுள் அனுமதிக்கிறார்னா அதை நான் விளக்க விரும்பல, ஏன்னா அதில் பிரச்சனை இருக்கு, அதனால விட்டுற. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? God has his own way of bringing people into your life and blessing your life. Amen. கர்த்தர் ஒரு காகத்தை கொண்டு எலியாவின் தேவையை சந்தித்தார்.
ஆமென். சில நல்ல மனிதர்களை கொண்டு தேவையை சந்திப்பார். சில கெட்ட மனிதர்களை கொண்டு மனித கரங்கள் உங்கள் தேவையை சந்திக்க வல்லது. பக்கத்து சொல்லுங்க, அவர் என் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். இந்த மாதத்துல மனிதர்களை உங்கள் மடியை நிரப்பும்படி கர்த்தர் மனித உதவிகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்களை விட சாதிச்சவங்க, உங்களை விட வல்லமை உள்ளவங்க, உங்களை விட அதிகாரம் உள்ளவங்க, உங்களை விட ஞானம் உள்ளவங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வழிகளை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவாராக. ஆண்டவர் அப்படிப்பட்ட டைரக்ட் கனெக்ஷனை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழச் செய்த மனிதர்களை உங்கள் மடியில் கர்த்தர் கொடுக்க வைப்பார். யாக்கோபுக்கு மனித தயவையும் தேவ தயவையும் கர்த்தர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஞானத்திலும் விருத்தியிலும் வளர்ந்த போது மனித தயவிலும் தேவ தயவிலும் இயேசு வளர்ந்தார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நீங்க காலங்கள் எப்படி மாறணும்னா, ஒரு மனிதன் என்னை ஆசீர்வதித்த நாள் போய் நான் பிறருக்கு, கையை கொஞ்சம் உயர்த்திருங்களேன், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. நீங்க நிறைய பேரை ஆசீர்வதிக்கிற கரங்களாக உங்கள் கரங்களை கர்த்தர் மாற்றுவாராக. பக்க சொல்லுங்க, அந்த ஆள் நான் தாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். கஷ்டப்படுகிற சிலரை தூக்கி நிறுத்துகிறவர், செல்வத்தால் பிறரை தாங்குகிறவராய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஊற்று வத்தி போயிடுச்சு. ஊற்று வத்தி போன உடனே வர வேண்டிய காகமும் வராமல் போயிட்டு. ஆமென். உடனே கர்த்தர் கட்டளையிடுகிறார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்துள்ள சாரைப்பாத்திற்கு போ, அங்கே உன்னை போஷிப்பதற்காக ஒரு விதவை நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். It is always through a man that God meets your needs. கர்த்தர் மனிதர்களை கொண்டு தேவையை சந்திப்பார். அங்கே எலியா போய் சொல்லுகிறார், முதல் அடைய எனக்கு. இந்த பொருளாதாரத்தின் செய்திகளை கேட்கணும்னாவே சாத்தான் உங்களை ஏதாவது இடத்துல தடை பண்ணுவான். சாத்தானுக்கு பிடிக்காத விஷயம். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும், கர்த்தருக்காய் நின்றவர், கர்த்தருக்காய் கொடுத்தவர் எவரும் தரித்திரரான வரலாறு இல்லை. கரங்களை மேல உயர்த்துங்க. ஜெப நாளின் துவக்க நாளில் சொல்லுகிறேன், நல்ல வாசல்களை கர்த்தர் திறப்பார். மனிதர்கள் கதவை திறப்பார்கள். மனிதர்கள் உங்களை பார்ப்பார்கள். பெரியவர்கள் உங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க. செல்வந்தர்கள் உங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மனிதர்கள் உங்கள் மடியில் சரிந்து விழச் செய்வார்கள். மனிதர்களை கொண்டு ஆசீர்வதிக்கிற தெய்வம். இன்னொரு முறை சொல்லும் போது பலத்த ஆமீன் சொல்லுங்கள். அந்த ஆமீனின் வார்த்தைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட செயல்களை செய்யட்டும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழச் செய்து மடியை நிரப்ப மனிதர்கள் உங்கள் வழியாய் கர்த்தர் கொண்டு வருவார். நம்பர் 2, நேரம் நமக்கு வேகம் போன நம்பர் 2, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற எதுமே அந்த அனுபவம் உள்ளவங்க யாரா இருக்கீங்களாங்க? இந்த ஊழியம் 31 வருஷம் இன்னைக்கு இந்த நிலை இருக்குன்னா நிறைய மனிதர்களால தான் இந்த ஊழியம். உங்க வாழ்க்கை, உங்க ஊழியம், உங்க வேலை, உங்களுடைய தொழில் எல்லாத்திலுமே மனிதர்களை உங்க வழியாய் கர்த்தர். நான் இதை சொல்லும் போது அது ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கட்டும். ஆச்சரியமான மனிதர்கள், உங்களுக்கு என்ன சொல்ல முடியாத மகத்துவங்களை தரக்கூடியவர்கள். டிவைன் ஹியூமன் கனெக்ஷன். பக்கத்துல மடிய மனுஷர்கள் வந்து நிரப்புவார்கள். ட்ரஸ்ட் இன் காட். மனுஷனை நீங்க தேடி போவேனா. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுச்சு? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு சொல்ற, அமுக்கி குலுக்கி அவங்களே கொண்டு வந்து. நம்பர் 2, கடவுள் எப்படி ஆசீர்வதிப்பார்? பக்கம் அவரே என்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். ஒரு காலம் வரைக்கும் ஜோசப்பை கொண்டு தன்னுடைய குடும்பங்கள், சந்ததிகள், சகோதரர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஜோசப் தான் ஆதாரம், பரவோன் தான் ஆதாரம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கொஞ்சம் காலம் கடந்து போன போது இன்னொரு பரவோன் வந்துட்டார். இந்த பரவோன் மரிச்சு போயிட்டாரு. அந்த பரவோனுக்கு யோசேப்பு பத்தி நிறைய விஷயம் தெரியாத போது பிரச்சனைகள் வர தொடங்கியது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேங்க, நம்ம 1000 மனிதர்கள் உதவி செய்தாலும் மனிதனல்ல என் ஆதாரம். என் தேவைகளை சந்திக்கிற ஆதாரம் கர்த்தர் தான். எதுவுமே நம்புறீங்க? கர்த்தர் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். இப்படி சொல்ல போறேங்க, நான் எதிர்பார்த்த செல்வம் எனக்கு நிற்கும் போது, எதிர்பார்த்த கரம் எனக்கு உதவாத போது, என்னை எதிர்பார்த்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணும் போது, என் பொருளாதாரம் என்னை விட்டு வெளியே போகும்போது,
எதிர்பார்த்த செல்வம் எனக்கு வராத போது, எதிர்பார்த்த மனிதர்கள் என்னை தாங்காத போது, என்னுடைய ஆதாரம் மனுஷன் அல்ல, என் ஆதாரம் கர்த்தராயிருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும், என்னுடைய செல்வத்தின் ஆதாரம் மனுஷன் அல்ல, கர்த்தர். உங்க பிசினஸ் ஒரு சிஸ்டம் தான், உங்க ஆதாரம் கர்த்தர். உங்க வங்கி கணக்கு ஒரு சிஸ்டம் தான், உங்க ஆதாரம் கர்த்தர். காகம் ஒரு சிஸ்டம் தான், உங்க ஆதாரம். ஆமென். சாரைப்பாத்து விதவை ஒரு சிஸ்டம் தான், உங்க ஆதாரம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மனிதர்கள் அல்ல, கர்த்தர் தான் என் ஆதாரம். எலியாவுக்கு கர்த்தர் அதை நிரூபிக்கிறார். இந்த காகமும் இந்த விதவையும், ஆமென் சொல்ல மாட்டீங்களா, இவைகள் அல்ல உன்னுடைய ஆதாரம். நீ அதையே பார்த்துட்டு இருக்காத. திடீர்னு நான் ஆத்த வத்த வைப்பேன், திடீர்னு நான் காலங்களை மாற்றுவேன். காலம் மாறினாலும், ஊற்று வற்றி போனாலும், காகம் வரலனாலும், விதவை ஓய்ந்து போனாலும், நான் ஓயாதவர். எத்தனை பேர் நம்புறீங்க? என் செல்வத்தின் ஆதாரம் கர்த்தர். God is my provider. யாஹ்வே, யஹீரே, என் தேவைகளை சந்திக்கிற தெய்வம். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு வனாந்தரத்தில் மன்னாவை கொடுத்தார். மன்னா கொடுக்கும்போது அவனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் கொடுத்தாரு. பக்க சொல்லுங்க, உன் வேலை எவ்வளவு பெருசோ அவ்வளவுதான் உனக்கு கொடுப்பார். இன்னொருத்தர் கிட்ட சொல்லுங்க, உன் புத்தி எவ்வளவு பெருசோ. நீங்க கேளுங்களேன், புத்திக்கு மேல செல்வத்தை உனக்கு கொடுத்தா நீயே இருக்க மாட்டேன். ஸோ உன் திறமை, அறிவாற்றல், உன்னுடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ அவ்வளோ கர்த்தர் கொடுப்பார். ஸோ ஓமேரில் போய் அளந்து எடுக்கிறாங்க. எடுக்கும்போது வீட்டில் அம்மா இருக்கா, பாட்டி இருக்கா, குழந்தை இருக்கான்னு அதுதான் எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா எடுத்தால் புழுத்து போயிடும். ஸோ எவ்வளோ தேவைன்னு கர்த்தருக்கு. உன் கையை கொஞ்சம் என் பக்கமாக நீட்டிங்களா? இந்த நல்ல வார்த்தை. எந்த அளவிற்கு செல்வத்தை கையாளுகிற திறன் உனக்கு இருக்கோ அந்த அளவிற்கு இந்த காலத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இல்லைனா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கடந்து வந்த பாதை, கடந்து வந்த துன்பம், கடந்து வந்த சலசலப்பு, கடந்து வந்த ஏமாற்றம், இதெல்லாம் எதற்காகனா இன்னும் கொஞ்சம் உன்னை உயர்த்துவதற்கு கர்த்தர் உன்னை ஆயத்தம் பண்ணினாரே தவிர கர்த்தர் உன்னை கெடுக்க மாட்டார். உங்க அசைன்மெண்ட், உங்க ப்ராஜெக்ட்னுடைய சைஸ் எவ்வளவோ சைஸுக்கு ஏற்ற அளவிற்கு கர்த்தர் தருவார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஒரு நாளும் மறக்க கூடாது. நீங்கள் அவரை கனம் பண்ண வேண்டும், நீங்கள் அவரை சேவிக்க வேண்டும், நீங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் என்றால் உங்களை ஆசீர்வதிப்பது மனிதன் அல்ல, என் ஆதாரம் கர்த்தர் தான். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கையை கொஞ்சம் உயர்த்துங்க, எல்லாரும் உயர்த்துங்க, பரவாயில்ல. நீ யோசிக்க முடியாத வீட்டில் உன்னை இன்னைக்கு தங்க வச்சிருக்கிறார். நீ நினைக்காத வேலை உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ ஓட்டக்கூடாதுன்னு நினைச்ச காரை இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்ல குடும்பத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். யோசிக்க முடியாத வழிகளை உனக்கு திறந்திருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு என் கூட சேர்ந்து சொல்ல முடியும், இதெல்லாம் எனக்கு இருக்கும்போது என் ஆதாரம் கர்த்தர் தான் என்று தலைமையில கை தட்டி ஓராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? 1ஆம் தேதி காலையில பாருங்கள், ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? என்ன அழகு வஸ்திரம், எவ்வளவு வஸ்திரத்தை கொடுத்தார். வீட்டில் போய் எண்ணி பார்த்தா தெரியும் எண்ணற்றவைகள். உங்க வீட்டை கொஞ்சம் பாருங்கள், அந்த ஆசீர்வாதத்தை பாருங்கள், அந்த நன்மைகளை பாருங்கள், பின்தொடரும் அனுகிரகங்களை பாருங்கள். ஒரு நாளும் பெருமை கொள்ளாத, தாழ்மை இழந்திராத, துதியை இழந்திராத, நன்றி இழந்திராத. கைய மேல உயர்த்தும் போது எந்த மனுஷனாலும் திறக்க முடியாத வாசல்களை என் கர்த்தர் உனக்கு திறப்பார். ஹல்லேலூயா. பாஸ்டர், நீங்க எல்லாரும் பெரிய வீடுன்னு சொன்னீங்க, நான் ஒரு குட்டியான வீட்டில் இருக்கேன். அந்த குட்டி வீடுக்கு நன்றி சொல்லு, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லு. ஏன்னா கர்த்தர், நான் நம்புகிறேன், ஆதாரம் அவர் என்றால் உன் அளவுகளை பெருக்குகிறவர் சரியான நேரத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். பக்க சொல்லுங்க, எப்படியெல்லாம் நடந்துச்சுன்னே தெரியலங்க, எல்லாம் நடந்துட்டே இருக்குங்க. ஏன்னா என்னை ஆசீர்வதிப்பது மனுஷன் மட்டும் அல்ல, கர்த்தர் தான் என் ஆதாரம். ஆங்கிலத்தில் அந்த காலத்தில் பாடுவோம், great is your faithfulness, great is your faithfulness, all I have needed thy hands hath provided, great is the faithfulness of God.
என் கர்த்தர் உன் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். உங்க பிள்ளைகளின் தேவைகளை சந்திப்பார். நீ வாழல்ல தலையா இருப்ப. பட்டணத்தில் நீ நலமாயிருப்ப. வெளியே போகும்போது நல்லா இருப்ப. திரும்பும் போது நல்லா இருப்ப. கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். மனிதர்கள் உனக்கு உதவி செய்வார்கள். கர்த்தர் உனக்கு ஆதாரமாயிருப்பார். 3 பேரை தட்டி சொல்ல, அவர் எனக்கு ஆதாரமா இருக்கும்போது நான் ஒரு நாளும் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்றோங்க, ஆமென் சொல்ல மாட்டீங்க. 1 மனிதனை கொண்டு உன் மடியை நிரப்புவார். 2 கர்த்தர் உனக்கு ஆதாரம். 3வது ஆமென் வருமா? உன் கையின் பிரயாசங்களை கொண்டு. பக்கத்து சொல்லுங்க, வேலை இல்லையா? ஒழுங்கா இன்னைக்கே போ. ஜெபத்துக்கு காலையில் வந்துட்டு உழைப்பு கண்டிப்பா. ஜோஷுவா 5:12 முடிக்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன ஒரு பிள்ளைங்க நீங்க. And the manna ceased on the morrow after they had eaten of the old corn of the land. மன்னா நின்று போச்சு. பக்கத்தில் மன்னா நின்றுச்சு. Neither the children of Israel had manna anymore, but they did eat of the fruit of the land of Canaan that year. மன்னா நின்றுச்சுன்னு அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்த லெவல் எங்கே போனோம்? கர்த்தர் மனுஷனை கொண்டு சந்திப்பார். கர்த்தரே சந்திப்பார். இன்னும் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் இறங்கி கானானுக்கு சென்று சில உழைப்பில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அற்புதமாய் தேவையை சந்திப்பதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். மன்னாவை குறித்து நத்திங் ராங் வித் மன்னா, நத்திங் ராங் வித் மிராக்கிள்ஸ். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆனால் கர்த்தர் உன்னை எல்லா நாளும் கொஞ்சத்திலும் குறைவிலும் பாத்திரத்தின் அடியை சுரண்டி வாழணும்னு கர்த்தர் விரும்பல. உன்னை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நிறைவுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். முடிக்கிற உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 9-11 வாசிக்கிறேன். குவிக்கா வாசிக்கிறேன். அந்த நிகழ்ச்சி மட்டும் நான் சொல்றேன். And that you may prolong your days in the land which the Lord swore unto your fathers to give unto them and to their seed, a land that floweth with milk and honey. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உன் பிதாக்களுக்கு வாக்கு பண்ணிது நான் உங்களுக்கு தருவேன். For the land whither thou goest is to possess it. It is not as the land of Egypt. நீங்க இப்போ போகிற கானானு எகிப்து மாதிரி கிடையாது. இப்போதான் என் கூட வரணும் வசனத்தில். And whence you come out, where thou sowest thy seed and waterest it with thy foot as a garden of herbs. என்ன சொல்றாரு? ஃபுட் என்றார். நீங்க எகிப்தில் இருந்தீங்க. எகிப்தில் காலால நீங்க தண்ணி பாய்ச்சி கொஞ்சம் நீங்க நீர் பாசனம் பண்ணி கொஞ்சம் வயலெல்லாம் பூத்து குலுங்க செஞ்சு ஏதோ வாழ்ந்தீங்க. இனி நான் உங்களை காலால மிதிக்கிற அளவுக்கு வைக்க மாட்டேன். உங்களை எங்க வைக்க போறேன்? கானானின் செழுமைக்கு கொண்டு வருகிறேன். பக்க சொல்ல, கடவுள் என்னை உழைப்பு ஆசீர்வதிப்பார். அது என்னங்க காலால அப்படின்னு எனக்கு புரியல. இப்போதான் புரிஞ்சுது. நீல நதி எகிப்தில் இருக்கு. அந்த நீல நதியில் இருக்கிற கொஞ்சம் தண்ணிய காலில் மிதிக்கிற பம்பு, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அதில் போட்டு அழுத்திட்டே கடந்தா கொஞ்சம் தண்ணி வரும். அதை வச்சு கொஞ்சம் வயலை வளர்த்தாங்க. கடவுள் சொல்ல, நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன கொஞ்சம் பாருங்களேன். இரவெல்லாம் மிரிச்சிங்க, கொஞ்சம் தண்ணி வரும். இரவெல்லாம் பாடுபட்டீங்க, அவ்வளோ வேர்வை, கால் வலி கை வலி உழைச்சிங்க. ஆனா கொஞ்சம் தான் பலனு. ஆனா இப்ப நீங்க கொஞ்சம் தான் உழைப்பீங்க. ஆனா உங்க பலன்கள் சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல, கொஞ்சத்துல வாழ்ந்த நாட்களை கர்த்தர் மாற்றி என் உழைப்பை, என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ராத்திரி எல்லாம் மிதிச்சோம், ஒன்றும் இல்லை, கொஞ்சம்தான். கர்த்தர் சொல்றார், இப்போ நீ அவ்வளோ கூட மிதிக்க மாட்ட, உன் உழைப்பு மேலே ஆசீர்வாதத்தை வைப்பேன். அந்த வலது கை கொஞ்சம் என் பக்கம் நீட்டுங்களேன். உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் இந்த ஜெப நாளைக்கு பின்னாடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன். ஒரு அழியா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உன்னை அலசி பார்த்தார், ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
செதறுவீங்களா, உடஞ்சிருவீங்களா, ஜெபத்துக்கு வருவீங்களா, வரமாட்டீங்களான்னு விசுவாசத்தெல்லாம் கொஞ்சம் சோதிச்சு பார்த்தார். ஆனா எங்க பாட்டிங்க விடுற மாதிரி தெரியல. எங்க பிள்ளைங்க விசுவாசமா இருக்காங்க. மனிதர்களை கொண்டு உன் மடியை நிரப்புவார். சூப்பர் நேச்சுரலா வானத்தின் மன்னாவை கொண்டு உன் தேவைகளை சந்திப்பார். உன் வானத்தின் மன்னா மட்டும் அல்ல, உன் உழைப்பை கொண்டு. உழைப்பு கொஞ்சமா இருக்கும், நிறைவு அதிகமா இருக்கும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நிறைய எல்லாம் வேணாங்க, வெறும் கால் பம்பு தான் அடிச்சிட்டு இருந்த. கடவுளுடைய சமயம் வரும்போது அந்த பாட்டு, அந்த பைபிள், அந்த சின்ன உழைப்பு, அந்த கையின் பிரயாசம், நான் சொல்றத ஆழத்தை புரிஞ்சவங்க இருந்தா ஒரு ஆமீன் சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. கை ரெண்டு கையை மேல உயர்த்துங்க. பரலோக தெய்வம் உங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க கரத்தால தொடுகிற எல்லா விஷயமும் உங்க வாழ்க்கையில பெருகுவதாக. ஹல்லேலூயா. ஃபிட்டரா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. டர்னரா இருக்கீங்களா? நான் இருந்தேன், அதனால சொல்றேன். கிளர்க்கா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. சயின்டிஸ்டா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. உங்க கையின் கிரியைகளை கர்த்தர் பெருக செய்வார். பொருளாதார நெருக்கடிகளுக்கு நடுவே கர்த்தர் உங்களுக்கு யெகோவா ஈரேவா இருப்பார். பக்க சொல்ல, அவர் எனக்கு எல் ஷடாய், சர்வ எல் சீப்பு கிடையாது, எல் ஷடாய். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நியூ வேவ் ஆஃப் பிளெஸிங், இதுவரை இல்லாத ஆசீர்வாதத்தின் புது அலை உங்களுக்கு கர்த்தர் தருவார். உன் மனைவியை கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பார். பரவாயில்ல, 7 ஆமீனாவது வந்துச்சு. உன் புருஷனை கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பார். நண்பர்களை கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பார். முன்ன பின்ன தெரியாத மனிதர்களை கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தரே உன்னை ஆசீர்வதிப்பார். 3, உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் செதறாதீங்க. 6 வத்தி போச்சு, சச்சோ இதுக்கு மேல என்ன பண்ண போறேன் அப்படின்னு எலியா கலங்கவே. அவர் ஏற்கனவே சாரை பாத்துல ரெடி பண்ணாம இங்க 6 வத்த வைக்கவே. அதனால யாரும் பொருளாதாரத்தில் கலங்கவோ உடையவோ வேண்டிய அவசியம். நம்ம பிரச்சனை என்னன்னா, இப்படி நின்றோன்னு ஐயோ ஐயோ அப்படின்னு ஊர்லலாம் போய் கடத்தை வாங்கி. கொஞ்சம் பொறுமையாரு. அவர் இவ்வளவு தூரம் உன்னை தாயின் கருவிலிருந்து ஏந்தி சுமந்து அழகா கொண்டு வந்த உன்னை கைவிட்டுவாரா? நடத்துவார், வெற்றியாய் நடத்துவார். 4வது சொல்லிட்டு நாளைக்கு நம்ம தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ்க்கு ஆயத்தப்படுத்துகிறேன். நம்பர் 4, முதல் என்னங்க மனுஷன், 2 நாங்க கர்த்தர், 3 நாங்க உங்க கரம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஆசை இதை சீக்கிரம் நிறைவேறணும். கடவுள் என் சத்துருக்களை கொண்டே என் தேவைகளை சந்திப்பாராம். ஆமீன் தொலைற மாதிரி தெரியும். God can bless you through the hand of your enemy. மகனே, உன்னை யார் பகைச்சாங்களோ அந்த பகைச்சவங்களை வச்சே உன் தேவை கர்த்தர் சந்திப்பார். நீங்க எந்த அளவுக்கு உங்க தரிசனம் பெருசோ உங்க சத்துரு அவ்வளவு பெருசா இருப்பான். 14:9 என்னாகமம், 14:9 of the book of Numbers. Only do not 14:9 Numbers. Only rebel not ye against the Lord, neither fear ye the people of the land, for they are bread for us. பக்கத்துல உன் சத்துருக்கள் தான் உனக்கு அப்பம். Their protection has departed from them, and the Lord is with us. Do not fear them. ஆண்டவர் சொல்றாரு, ராட்சசங்க இருக்காங்க, பயப்படாத. எப்படின்னு தெரியாத, அவங்க உனக்கு அப்பமா மாறிடுவாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறேன், கேட்டுட்டு ஆமீன் சொல்லுங்க. இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்காக மிகப்பெரிய ஒரு அனுக்கிரகத்தினுடைய
மகத்துவங்களை ஒரு மிகப்பெரிய பந்தியில் ஆயத்தம் பண்றாரு. ஆனா அதை எப்படி உனக்கு தருவார்னா உன் சத்துருக்கள் முன்னாடி தான் தருவார். ஏன்னா என் பைபிள் சொல்லியது, அவர் என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி உன்னை முடிக்கணும், உன்னை கலக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. கடவுள் அவ்வளோ சீக்கிரம் முடிக்க கலக்க இன்னும் உன்னை உயிரோடு எதுக்கு தெரியுமா வச்சிருக்காரு? இன்னொன்று தெரியுமா, நீங்க ஜெபம் பண்ணி இன்னும் அவன் உயிரோடு இருக்கான் பாருங்க. ஏன்னா உன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் யாருக்கு முன்னாடி. ஆனால் பைபிள் நமக்கு இன்னொன்று சொல்லுகிறது, எப்பவுமே சத்துருக்களை கூட என்ன செய்யாதீங்க, ரொம்ப பகைக்காதீங்க. அவங்கள கொண்டு கூட உன் தேவையை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா, ஆமென். 3 பேரை தட்டிச்சோம், சோர்ந்து போயிடாத. புயல் வீசும்போது, கஷ்டப்படும் போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஏன் எனக்கு பாஸ்டர் இவ்வளோ தாக்குதல்கள், ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம். உன் தரிசனம் பெருசு. எந்த அளவுக்கு தாக்குதல் பெருசோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் பெருசு. உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். சாத்தான் சத்ரு உன்னை எந்த அளவுக்கு கெடுக்க நினைக்கிறானோ அப்போதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க தொடங்குவார். எல்லா பக்கத்திலிருந்தும் உன்னை வாழ வைப்பார். உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். சங்கீதம் 66:66. ஆமென். 66 சங்கீதம். யூ கேன் கிவ் மீ தட் வேர்ட்ஸ். மனிதர்கள் எங்கள் தலையின் மேல், men ride over us. 12 அக்கா, எத்தனாவது வசனம் மட்டும் சொல்லுங்க. 12. ஓகே. Thou has caused men to ride over our heads. மனுஷர்கள் எங்கள் தலை மேலே போனாங்க. We went through fire and through water. பக்க சொல்ல, நெருப்புலையும் தண்ணியிலையும் தான் போனோம். ஆனால் அந்த சத்ருத்துவத்தின் நடுவில் கடவுள் எங்களை விசாலமான இடத்துக்கு. எல்லா சத்துருக்களும் தீமை இல்லைங்க. நிறைய சத்துருத்துவத்தை பைபிள் உள்ளவர்கள் கண்டார்கள். நான் அது நடுவில் தான் விசாலத்திலையும் கர்த்தர் கொண்டு வந்தார். எல்லா சத்தமும் உன்னை முடியாதுன்னு சொல்லிடுச்சு. உன்னை சுற்றி இருக்கிற சத்தங்கள்லாம் இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இது தேராதுன்னு சொன்னாங்க, உன்னால் முடியாதுன்னு சொன்னாங்க, இது ரொம்ப பெருசுன்னு சொன்னாங்க, இதை உன்னால் கட்ட முடியாதுன்னு சொன்னாங்க, இது உன்னுடைய திராணிக்கு மேலேன்னு சொன்னாங்க. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு ஏற்ற செல்வம் கிட்ட இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நீ கர்த்தரை நம்பின, கர்த்தர் உன்னை கைவிடவே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க கடவுளை என்னை கைவிட மாட்டார்? உன்னை விழும்படி தள்ளினார்கள், ஆனால் கர்த்தரோ உன்னை தூக்கி நிறுத்தினார். உன்னை எப்பக்கத்திலும் வளைந்தார்கள், கர்த்தருடைய நாமத்தில் நீ சங்கரித்து போட்ட. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? இப்பொழுது கர்த்தர் உங்களை விசாலத்தில் வைத்திருக்கிறார். கையை மேலே உயர்த்துங்களேன். நீங்க எந்த அளவிற்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னா, உங்க பாத்திரம் நிறைந்து அது உங்க சந்ததிகளுக்கு வழிந்தோட செய்து, your blessings will spill over to your generations. உங்கள் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உன்னை ஆச்சரியத்தில் வைப்பார். நீ இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு திரும்ப தந்து உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த என் தேவன் உண்மை உள்ளவராயிருப்பார். மனிதர்கள் உனக்கு உதவி செய்வார்கள். சூப்பர் நேச்சுரலா கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஆமென், ஆமென். உன் கையின் பிரயாசங்களை கொண்டு கர்த்தர் உன்னை இந்த மாதத்தில் ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னொன்று, உன் சத்துருக்களை எனக்கு தெரியாது, அவர் எப்படி பயன்படுத்துவார்னு தெரியாது, ஆனால் அவர்கள் உனக்கு அப்பமாயிருப்பார்கள். அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தி, அவர்கள் நடுவே உன்னை விசாலத்தில் வைப்பார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த உன்னை மிதிச்சு நடந்து போனாங்க, ஆனா கர்த்தர் அவர்களுக்கு நடுவே உன்னை வாழ வச்சு அழகு பார்க்கும் சில வேலைகளை ஏற்படுத்தி உன்னை சகல வெற்றியோடும் நடத்தி. நம்புறீங்களா? உயரத்தில் இருப்பேன்னு நம்புறவங்க மட்டும் இதுவரைக்கும் சொல்லாத வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? 5 பேரை தட்டி சொல்லுங்களேன், கர்த்தர் எனக்காக ஒரு பந்தியையே ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சாகாமல் இருப்ப. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளுக்கு ஆமேன் சொன்னா நான் முடிச்சிடுறேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இனி உன்னுடைய ஆயுள் குறையாது.
உன் சிறியவர்கள் கூட 100 வருடம் இருப்பார்கள். பைபிள்ல இருக்கு வசனம். இன்னைக்கு எடுக்க நேரம் இல்லை, இந்த நாட்களில் சொல்லிடுவேன். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை ஏற்படுத்தி அவைகளின் பழங்களை சாப்பிடுவார்கள். அவர்கள் கட்டுகிறதும், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா, வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டிற்கும் வேறொருவர் பழங்களை சாப்பிடுகிறதுமாயிருப்பதில்லை. அப்படின்னா நீ நாட்டுவ, அது முளைக்கும், பூத்து குலுங்கும், வேற எவனும் சாப்பிட மாட்டான், நீ சாப்பிடுவ. ஏசாயா 65 ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஏனெனில் மரத்தின் நாட்களை போல என் மக்களின் நாட்கள் இருக்கும். 3 பேரை தட்டி சொல்லுங்க, வர வர நான் ஒரு மரம். அமேசான் காடுகளில் பிரேசில்ல ஒரு மரம் 3000 வருஷம் இருக்காம். அவ்வளவு சீக்கிரம்லாம் நீங்க ஒளிஞ்சு போக மாட்டீங்க. கடவுள் உங்களை கைவிட மாட்டார், உங்களை ஆச்சரியத்தில் வைத்தார். பக்கம் என் உழைப்பு வீணா போகாது. அவர்கள் வீணாக உழைப்பதில்லை. ஆமேன். அவர் வீணாக உழைப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறுமொழி கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். என்ன வார்த்தைகள்! கடவுள் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு. நீங்கள் நல்லா இருப்பீங்க, மரம் போல் இருப்பீங்க. ஐ க்ளோஸ். 1 மனிதர்கள். எந்த மனுஷனும் பகைக்காதீங்க, அதுக்கு நான் அவங்க பின்னாடியும் ஓடாதீங்க. ஏன்னா உங்க ஆதாரம் யாரு? அவரை நம்பி இருக்கிற உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். 3 உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு இப்படி தோணுதுங்க, அலை அலையாய் மனித உதவிகளை இந்த நியூ லைஃப் சர்ச்சுக்கு கர்த்தர் கொண்டு வருகிற நேரம் இது. ஐ கேன் ஃபீல் இட், ஐ கேன் see it. உயர்த்தப்படுவீங்க. நிறைய பேர் மனித உதவிகளை போதிப்பதில்லை, நான் போதிக்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் நல்ல மனித உதவிகளை இந்த மாதத்திலேயே தருவாராக. இன்டர்வியூக்கு போவீங்க, வழியில சும்மா ஒருத்தரை சந்திப்பீங்க, அவர் யாருன்னு கூட தெரியாது. ஆனா அவருக்கு ஏதோ தோணி உள்ள போய் இவரை எடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். நீங்க காலமெல்லாம் தலை சொரிஞ்சு ஏன்டா அவர் என்ன சந்திக்கணும், ஏன் அவர் சொல்லணும்னு கேட்டுட்டே இருப்பீங்க. கர்த்தர் கைவிட மாட்டார். மனித உதவிகள். ஒன் லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹியூமன், மனித உதவியினுடைய உச்சகட்டத்தின் வேத வெளிப்பாடு உங்களுக்கு சொல்றேங்க. கொல்கொதா மலைக்கு சிலுவை சுமந்து கொண்டு அடிகளை ஏற்றுக்கொண்டு என் இயேசு சிலுவைக்கு போகும்போது தடுமாறுகிறார். தேவகுமாரன், மனுஷகுமாரன் ரத்தம் அடிந்து உடல் உறுப்புகள் வெளியே தரும் அளவிற்கு அடித்து கிழித்தார்கள். இயேசு சிலுவை சுமந்து போகும் வழியில், ஆமென் சொல்ல மாட்டீங்களா, தடுமாறி கீழே விழுகிறார். இதற்கு மேலே என்னால் என்னுடைய அசைன்மெண்ட், சிலுவை என்ற அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவதற்கு இனி ஒரு அடி வைக்க பலன் இல்லை என்று தெரிஞ்ச போது சைரின் நாட்டு ஊரானாகிய சீமோன் என்ற ஒரு மனுஷன் இயேசு கிட்ட வந்து, நீங்க வேணா, நான் சுமக்கிற அந்த சிலுவையை என்று, முன்ன பின்ன அறிவில்லாதவர், முன்ன பின்ன பிரகாசம் இல்லாதவர், சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கொதா வரைக்கும் கொண்டு சென்று இயேசு முடிக்க வேண்டிய வேலையை முடிப்பதற்கு ஒரு மனுஷனை உதவி செய்தவர். உங்களுக்கு சரியான சைமோனை உங்க வழியாய் கொண்டு வந்து உங்க அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண, உங்க ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ண, உங்கள் வீடை கம்ப்ளீட் பண்ண, உங்க மகத்துவங்களை காண மனித உதவிகளை உங்கள் மடியில் கொண்டு வந்து சேர்த்து, ராஜரீக மன்னாவை தந்து, மகத்துவங்களை தந்து, உங்களை மரம் போல உங்களை பிரகாசிக்க செய்வார். 5 பேரை தட்டி சொல்லுங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை சொல்லாம நடுவில் குனிஞ்சு படுத்திருக்கே. போற பிளான்ல இருக்கியோ, எழுந்து சொல்லு, ஆமென். நான் சாகாமல் பிழைத்திருந்து
கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நல்ல கைத்தட்டி shall we stand? நாளைக்கு நன்றி செலுத்தும் நாள். நான் கம்பீரமா வரப்போறோம். நல்லா வாங்க, ஸ்டைலா வாங்க. We are going to give thanks to the Lord. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். ஹalleluya. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என் செய்தியை முடிக்கும் போது இந்த ஜெபத்தோடு உங்களை அனுப்புகிறேன். நாளை காலைல 5:30 மணிக்கு உங்களை சந்திப்பேன். நாளைக்கு என்ன நாள்? தேங்க்ஸ் கிவிங் டே. தேங்க்ஸ் கிவிங் டே. 3 பேரை தட்டி சொல்லலாம், ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கேன். செத்தே போயிருப்பேன், உயிரோடு இருக்கேன். I want to give thanks. முடிக்கிறேன். அந்த கரையில், கதரெனெஸ் கல்லறையில் ஒரு மனிதன் 6000 பிசாசுகள் பிடித்து 6000 என்ற லேகியோன், இயேசு அவனை விடுதலையாக்க போகும் வழியில் அந்த படகு சேரக்கூடாதென்று ஒரு புயல் இன்டர்செப்ட் பண்ணுகிறது, தடுத்து நிறுத்த நினைக்கிறது. ஆமேன். நீங்க நிறைய பேர், நல்ல கேளுங்க, முடிச்சிட்டேன். நீங்க நிறைய பேர் என்ன சொன்னங்க? நீங்க நிறைய பேர் இந்த அளவல்ல, எப்பவே நீங்க அந்த கரையில் அதை முடிச்சிருக்கணும். முடிக்காததுக்கு காரணம் வழியில் வந்த சில பிரச்சனைகள், குறுக்கிட்ட சில புயல்கள், குறுக்கிட்ட சில சாத்தானிய வல்லமைகள், குறுக்கிட்ட சில அந்தகார வல்லமைகள், குறுக்கிட்ட சில தீய மனிதர்கள். இன்னைக்கு இன்னும் தத்தளிச்சு நீங்க முடிக்கணும்னு நினைச்ச கதரெனெஸை முடிக்க முடியாமல் புயலில் சிக்கி இருக்கிறீர்கள். இந்த 10 நாள் ஜெபத்தில் இயேசுவின் நாமத்தில் இன்று 1ஆம் தேதி காலையில ஜெபிக்கிறேன். கர்த்தர் குறுக்கிட போகிறார், புயலை அதட்டுவார், மனுஷனை ஓரமாய் நிறுத்துவார், ஜெயத்தை உனக்கு தருவார். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கையை உயர்த்தி என் கூட சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இன்று காலையில் நான் அறிக்கை செய்கிறேன். ஒரு காரியத்தை நான் அறிக்கை செய்தால் கர்த்தர் அதை நிலைவரப்படுத்துவார். இந்த முறை என் தாமதங்கள் எல்லாவற்றையும் எழுந்து சீக்கிரமாக ஜெயமாக முடிப்பேன். நல்லா கை தட்டி ஒரு ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். அப்படியே 2 கரங்களை மேல உயர்த்தி, தேங்க்யூ லார்ட். நன்றி பிதாவே. ஹல்லேலூயா. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்தீடும் ஜெயமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம்தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம்தான் ஜெயம் தருமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபமே ஜெபமே, எல்லாரும் கை தட்டி. ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஜெபமே, ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றும் இல்லை, ஜெபம்தான் ஜெயம் தருமே. முடியாதது ஜெபம்தான் ஜெயம் தருமே.
ஹalleluya 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 ஹalleluya. இரும்பு தாழ்பாள்களை முறித்து போடும் ஜெபம், இரும்பு தாழ்பாள்களை முறித்து போடும் ஜெபம், வெங்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமையுள்ள. கையை நல்லா தட்டி, கையை தட்டி. வெங்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமையுள்ள ஜெபம். ஜெபமே ஜெபமே ஜெபமே, ஜெயத்தை தந்திடும் ஜெபமே ஜெபமே. எஸ் எஸ் எஸ், ஜெபமே. முடியாதது ஒன்றும் இல்லை, ஜெபம்தான் ஜெயம் தருமே. முடியாதது ஜெபம்தான் ஜெயம் தருமே. ஹalleluya 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 ஹalleluya. போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜெபம், போராடி ஜெபிக்கும் போது பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம், பேய்களை விரட்டி. ஜெபமே ஜெபமே ஜெபமே, ஜெயத்தை தந்திடும் ஜெபமே ஜெபமே, ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. இது முதல் நாள் ஜெபம். இன்னும் 9 நாட்கள் விரைந்து வாங்க. எங்க ஏக்கம் வேற ஒன்றும் இல்லை, நீங்க வெற்றியை காணணும். 10வது நாள் சோதனைகளெல்லாம் அடித்து நொறுக்கப்படணும். கர்த்தர் உங்களை சேர்ப்பார். பக்கத்துல அந்த மறுக்கரையில நான் நின்று எதை முடிக்கணுமோ நான் அதை முடிப்பேன். பாதியில வந்த எல்லா புயல்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் அதட்டுகிறேன். கையை தட்டி ஓராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். டேடி, எங்க பிள்ளைங்கள் ஆசீர்வதிங்க. இந்த 10 நாளும் உங்க சமூகம், உங்க பிரசன்னம், உங்க வல்லமை, ஒரு ஜெப ஆவி எங்கள் ஜனங்களோடு இருக்கட்டும். வீடுகளுக்கு செல்லும் போதும் ஜெபத்தில் நிலைக்கட்டும். வெற்றியை காண செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் இருப்பதாக. Blessed December.